ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டாச்சு. கடுகு கூடயே ஒரு ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதுவும் கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்து இது கண்ணாடி பதம் வரட்டும். அது வரை அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ தேவையான சிறுகிழங்கு எடுத்து மண் போக நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடி பீஸாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். சிறுகிழங்கை வதக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி சிறுகிழங்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சிறுகிழங்குல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறுகிழங்கு பொரியல் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குங்க. நான் டேஸ்ட்டை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சமாக தேங்காய் தருவலையும் மேலே தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்து இந்த சிறுகிழங்கு பொரியலை நம்ம இறக்கிக்கலாங்க. நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் இந்த சிறுகிழங்கு பொரியலை கூட வச்சு சாப்பிட்டுங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.